அந்த படிகாரக்கல்லை தேய்த்து குளிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. கடைகளில் வந்து சோப்பு மாதிரியே படிகாரக்கல் இருக்கிறது. அந்த படிகாரக்கல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட மிக சிறந்த ஒரு விஷயம் பன்னீர், ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது போல வந்து கண்திருஷ்டியை நீக்குவது வேற எதுவுமே கிடையாது. மனிதனுடைய மனதை நேர்மறை ஆற்றல்ல ஒடுங்க வைக்கிறது பன்னீருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு விசேஷ நாட்கள்ல யாராவது பார்த்தோன்னா அந்த முன்னாடி வரவேற்பு நிலையில பன்னீர் தெளித்து மனிதனுடைய மனநிலையை சமப்படுத்துவாங்க. நலுங்கு என்ற அமைப்புல அந்த பன்னீர் அப்படின்றது முக்கிய பிரதான இடத்தை பெறும். ஒவ்வொரு முறை அக்ஷதை தூவி ஆசீர்வதிக்கும் போதும் பன்னீரையும் என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த யார் வந்து நலுங்கிற்குரியவர்களோ அவங்களுக்கு எந்த தோஷமும் என்ன பண்ணக்கூடாது, ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், அதே போல அந்த விழாவிற்குரியவரையும் அதிக நகை போட வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தோஷம்